இதான், இது மட்டும்தான். மல்லினா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மல்லி 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 மல்லி. நீங்க தான் மிஸ்டர் விஜயா? ஆமாம் சார், நான் தான் விஜய். என்ன விஷயம்? உங்க பொண்ணை என்ன சார் பண்ணீங்க? எங்க தொலைச்சீங்க? சார், என் பொண்ணை எங்கேயும் நான் தொலைக்கல சார். அவள் வீட்டில் தான் இருந்தா. வீட்டில் இருந்து திடீர்னு காணாம போயிட்டா. நீங்க ஒரு பிக் ஷாட், சமூகத்துல பெரிய இடத்துல இருக்கிறவரு, இப்படி பொறுப்பில்லாம பேசலாமா சார்? பொம்பளை பிள்ளைங்கள பெத்தவங்க கண்ணுக்குள்ள வச்சு பார்க்க வேண்டிய காலம் சார் இது. இப்படி பொறுப்பில்லாம இருக்கீங்க சார். இப்பதான் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு ஸ்டேஷன் கிளம்புறோம். அதுக்குள்ள நீங்களே வந்து என் பொண்ணை பத்தி கேக்குறீங்க. என் பொண்ணை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இன்ஸ்பெக்டர், நாங்க கவனம் இல்லாமலாம் இல்ல. அவ எங்களை எல்லாம் மீறிதான் திடீர்னு எங்கேயோ போயிட்டா. என்ன விஷயம்? என் மனசு அப்படியே திக்கு திக்குன்னு அடிச்சுக்குதுங்க. கான்ஸ்டபிள், வாமா. பெண்பா, 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 பெண்பா குட்டி, பெண்பா, 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 எங்க போன? எங்க போனமா? எங்க போன? இவ்வளவு நேரம் நீ டாடா கிட்ட பேசாம இருந்தது இல்லையே, எங்கடா செல்லம் போன? வெண்பா குட்டி, யார்கிட்டயும் சொல்லாம எங்கம்மா போன? நீ இல்லாம நாங்க எல்லாரும் எப்படி தவிச்சு போயிட்டோம் தெரியுமா? இப்படி சொல்லாம நீ எங்கேயும் போக மாட்டியடா. எங்க போனாலும் டாடா கிட்ட சொல்லிட்டு தானே போவ. எங்கம்மா போன? மல்லிமா தேடி போனேன்டா. மல்லியம்மாவை தேடி போனியா? விஜய், நான் சொல்லல மல்லியை தான் பார்க்க போயிருப்பான்னு. நான் சொன்னது சரியா போச்சு பாத்தியா? புள்ள மனசை எப்படியெல்லாம் கெடுத்து வச்சிருக்கா அந்த பாவி. செத்தும் கெடுத்தான் சீதக்காதின்ற மாதிரி வீட்டை விட்டு போயும் இந்த வீடு நிம்மதி இல்லாம இருக்கு. அவளை போல ஒருத்தி உண்டான்னு மாமா தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினதுக்கு நல்லா செஞ்சிட்டு இருக்கா. வெண்பாவோட வாழ்க்கையை அழிச்சிருவா போல இருக்கே. வெண்பா, மல்லிதான் நம்ம யாரும் வேணான்னு போயிட்டாலே, அவளை தேடிட்டு போனேன்னு சொல்றியடா? மல்லிமா நாள் தானேடா வீட்டை விட்டு போனாங்க. மல்லிமா இல்லாம என்னால இங்க இருக்க முடியலடா. ராத்திரி பூரா தூக்கமே வரலடா. அதான் போலீஸ் கிட்ட சொல்லி மல்லிமாவை கண்டுபிடிக்கலான்னு போனேன். வெண்பா, டாடா கிட்ட சொல்லாம போறது உனக்கு தப்புன்னு தோணலையா? குழந்தைங்க தனியா போறது எவ்வளவு ரிஸ்க். நீ இல்லனா டாடா கஷ்டப்படுவேன்னு உனக்கு தெரியாதா? மல்லிமா வேணும்னு உங்ககிட்ட கேட்டேன். நீங்க தானே திட்டிட்டீங்கல்ல, அதான் நானே தேடலான்னு போனேன். ஏய், இந்த வாண்ட பாத்தியடி? போன மல்லியை தேடி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவா போல இருக்க. இனிமே தாண்டி உஷாரா இருக்கணும். உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடியற வரைக்கும் இவளை நீ தனியா விட்டுறத. எப்பவும் இது மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், சொல்லிட்டேன். நான் பாத்துக்கிறேன் பாட்டி. இனிமே இந்த வாண்ட வீட்டு வாசப்படியை தாண்டட்டும், காலை உடைச்சு போட்டுறேன். செல்லக்குட்டி, இனிமே எப்போ நீ என்ன இப்படி விட்டுட்டு போக கூடாது, சரியா? சரிங்க டாடா. விஜய் சார், குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் காட்டுற பாசத்தை குழந்தை கூட இருக்கும் போதே காட்டணும். அப்படியெல்லாம் காட்டலனா இப்படிதான் குழந்தைங்க காணாம போயிடுவாங்க சார். குழந்தை உங்க பேரு, உங்க வீட்டு அட்ரஸ் எதுவுமே சொல்லல தெரியுங்களா? நல்ல வேலை, தெய்வமா ஸ்டேஷனுக்கு ஒரு லேடி வந்தாங்க. அவங்க தான் யாரோட குழந்தை, அட்ரஸ் என்னன்னு எல்லா விவரத்தையும் சொன்னாங்க. யாரு? இல்லைன்னா குழந்தைய உங்ககிட்ட இவ்வளவு சீக்கிரமா கொண்டு வந்து சேர்த்துருக்க முடியாது சார். தெய்வமா ஒரு லேடி வந்தாங்களா? யார் சார் இது? மேடம், ஏய், என்னடி இவ எப்படி திரும்ப வெளியே வந்தா? வெயில்ல வந்திருக்கா போல இருக்கு பாட்டி.
மில்கி மிஸ்ட் பன்னீர் டிக்கா, மில்கி மிஸ்ட் பன்னீர் சில்லி, மில்கி மிஸ்ட் பன்னீர் 65. இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். சாய்ஸே இல்லை. சான்ஸே இல்ல. பன்னீர்னா மில்கி மிஸ்ட், இதுதான். இது மட்டும்தான். பன்னீர்னா only மில்கி மிஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.